லெட்ஸ் குக் அண்ட் ஈட் சேனலில் காரசாரமான தட்டை எப்படி வீட்டிலேயே பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி அரை கிண்ணம் உளுத்தம்பருப்பை எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி அதை சலித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு உலக்கு அரிசி மாவை எடுத்து அதையும் நல்லா வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டு அதையும் சலித்து இந்த உளுந்த மாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கான மசாலாவுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 5-6 பல்லு பூண்டு, கடலைப்பருப்பு ஊற வச்சதில் பாதி கடலைப்பருப்பு இந்த அரைக்கிறதோடு சேர்த்துக்கிறேன். மீதி கடலைப்பருப்பை முழுசாக சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி இந்த மாதிரி கொரப்பாக எடுத்து அந்த நம்ம மாவில் வச்சுக்கலாம். மீதி இருக்கிற ஊறின கடலைப்பருப்பை இதோட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1-2 உடச்ச வேர்க்கடலையை இதில் சேர்த்துக்கலாம். பாதி உடச்சி பாதி முழுசாக சேர்க்கணும். தேவையான அளவு உப்பு, பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒரு நல்லா சூடு பண்ண ஒரு எண்ணெய், ஒரு கரண்டி எண்ணெயை நல்லா சூடு பண்ணி அதில் சேர்த்து கரண்டியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோடு சேர்த்து தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் முதல்ல எண்ணெயை மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான ரெட் சில்லி பவுடர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கரெக்டு. இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையை சின்னதாக கட் பண்ணி இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தட்டை உருட்டுற பதத்துக்கு நம்ம பிணைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு கவரில் இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கையிலையே நம்ம தட்டை நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் செஞ்சு நம்ம சூடான எண்ணெயில் தட்டையை பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு நம்ம வீட்டிலே பண்ணுறதுனால. நம்ம இதில் வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, குழம்பு கடலைப்பருப்பு எல்லாமே சேர்த்துருக்கோம். ஸோ இது நம்ம நிறையா பண்ணி கூட பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ உளுந்தம்பருப்பு வறுத்து சேர்க்குற மாதிரி நம்ம பொரிகடலையை கூட பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டால் அதுவும் டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த தட்டையை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.